வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான காணொளியில் நம்ம மிகவும் பிரபலமான ஒரு பெண்மணியை குறித்து நம்ம பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு பெண் இவர்கள் ஔவையார். இவரை குறித்து நிறைய பேர் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவரை பற்றி அறியப்படாத சில தகவல்களை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஔவையார் என்பது ஒரு பெயர் அல்ல, அது ஒரு பதவி. ஔவையார் என்றால் மூத்த மதிக்கத்தக்க பெண்மணி என்பதை குறிக்கும். இது ஒரே ஒரு நபரை மட்டும் குறிக்கவில்லை, 3 தலைமுறைகளில் 3 ஔவையார்கள் இருந்ததாக நம்பப்படுகிறது. 3 ஔவையார்கள். முதலாம் ஔவையார் சங்க காலத்தில் வாழ்ந்தார். அகநானூறு, புறநானூறு போன்ற சங்க இலக்கியங்களில் பாடல்கள் எழுதியவர். 2ஆம் ஔவையார் சோழர் காலத்தில் வாழ்ந்தவர். சிறுகதைகள் மற்றும் கல்வி பாடல்கள் எழுதியவர். 3ஆம் ஔவையார் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சிவபக்தி முறைமை மற்றும் அறிவுரை பாடல்களால் பிரபலமானவர். ஊருடன் உரையாடும் ஔவையார் கதைகள் இவரது பங்குதான். ஔவையார் முருகனுடன் உரையாடியதாக நம்பப்படும் ஒரே கவிஞர். அவர் முருகனிடம் கேட்ட சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா எனும் உரையாடல் இலக்கியத்தில் மிக முக்கியமானது. முருகனும் ஔவையாரும் தமிழில் ஞானத்தின் உச்சத்தில் இருந்தார்கள். சிறுவர்களுக்கான இலக்கியத்தை உருவாக்கிய முதல் தமிழ் பெண் கவிஞர். ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி, கொண்டை வேந்தன், மூதுரை போன்றவை சிறுவர்களுக்கான கல்வி சொற்கள், ஒழுக்க கருத்துக்கள் நிறைந்தவை. ஔவையார் ஒரு சுற்றுலா பயணி. அவர் தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்று மக்கள்களுக்கு அறிவுரை கூறியவர். பல ஊர்களில் ஔவையார் கோயில்கள், தரிசன ஸ்தலங்கள் உள்ளன. அவரது பாடல்கள் பல இன்னும் சமகால அரசியல் மற்றும் சமூக சூழலில் பொருந்துகின்றன. ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி போன்றவை இன்று பள்ளி மாணவர்களுக்கு தாய்மொழியில் ஒழுக்க கல்வி வழங்கும் பிரதான பாடலாக உள்ளன. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஔவையார் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றதுல நம்ம எவ்வளோ பெருமை அடையணும். எப்பேற்பட்ட ஒரு கவிஞராக அவர் வாழ்ந்திருக்கிறார். மறக்காம இந்த காணொளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.